யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சக்கி. நான் நீங்கள் யாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னா ஜின்னோட 5 ஷார்ட், அக்கா பொண்ணு ஹே டு லவ் ஷார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணதும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை வாஷ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள ஸ்டார்ட் பண்ணால் இங்கே சின்னதான் மெம்பர்ஸோட இங்கே யோன்சனோட ரூம் டோருக்கு வெளியில் நின்று நாக் பண்ணுறாரு. இங்கே யோன்சனோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் போய் ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இங்கே சின்னையும் மெம்பர்ஸையும் பார்த்துட்டு, யார் நீங்கள்? யார் பார்க்கணும்? நாங்கள் கல்யாண மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கோம். கல்யாண மாப்பிள்ளையை பார்க்க வந்திருக்கீங்களா? நீங்கள் யார்? நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரங்க. ஓ அப்படியா, என்ன விஷயம்? இல்லை, மாப்பிள்ளைக்கு ஒன்று கொடுக்கணும், அதான். ஓ அப்படியா, உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சின்ன மெம்பர்ஸையும் உள்ள வர சொல்கிறாங்க. இங்கே யோன்சன் தான், யாருடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருந்திருப்பாரு. ஃபோன் நோண்டிக்கிட்டே யாருன்னு பார்த்தா இங்கே சின்ன மெம்பர்ஸும் வந்து நிற்கிறாங்க. இவங்கள பார்த்ததுமே யோன்சனுக்கு சரியான ஷாக்கு. ஒரு மாதிரி வயர்ட் வயசில் பயந்து போய் எழுந்து நிற்கிறாரு. ஏய் நீங்க இங்க என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி பதறிட்டு இருக்காரு. இதுக்கு தம்பி இப்படி பதற? ஒய் டென்ஷன்? ஜஸ்ட் கூல், உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜின்னு தான் யோன்சன் கிட்ட வராரு. இங்கே அப்படியே கட் பண்ணால் உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் தான் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது, உங்களுக்கு அதை விட கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த யோன்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. உங்களுக்கு யாராக இருந்தாலும் ஓகே தான், பட் ஆனால் யோன்சன் மட்டும் வேண்டான்னு தோணுது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி டென்ஷனாக பயத்தில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் மாமா வேற வந்து நிறுத்துறேன்னு அது ஜின்னு வேற வந்து நிறுத்துறேன்னு சொன்னார், அவரையும் காணும். நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக அப்படியே உட்காந்துருக்கீங்க. அதாவது உங்களோட ரூமில், அதாவது மேக்கப் ரூமில் தான் உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உங்களை பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க. பட் உங்களுக்கு அது எதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. உங்களோட கவனம் எல்லாமே இப்போது என்ன ஆகும், நான் யோன்சனை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு துள்ளி கூட விருப்பமே கிடையாது யோன்சனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி டென்ஷனாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டில் ஒருத்தி தான், என்ன ஏன் அதுக்குள்ளே ட்ரீம்குள்ளே போயிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. என்ன ட்ரீமு? அதான்டி மேரேஜ் ட்ரீம், அந்த ட்ரீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏச்சி அப்போல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு இவனை பார்க்கவே பிடிக்கல, இவனை போய் நோ கல்யாணம் பண்ணிக்கிறதா? எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். எது கல்யாணத்தை நிறுத்த போறியா? உனக்கு என்ன லூஸாவா? ஏன் உண்மைதான், யோன்சன் மாதிரி ஒரு பொறுக்கி பையனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணாக இருந்தாலும் யோசிப்பாதான். ஆனால் நீ அதை அப்போவே சொல்லியிருக்கணும், முடிவு பண்ணும்போதே உங்கள் அப்பா கிட்ட நீ சொல்லியிருக்கணும். இப்போ கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்கிற, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி ஏதோ பிடிச்சிருக்கா? எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. டைம் இருக்கும்போதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து விருப்பம் இல்லைன்னா ஏன் பண்ணுறது? உன்னை இந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தா அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து எல்லாரையும் கல்யாணத்துக்கு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் வந்து வெல்கம் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப ஹாப்பி ஃபேஸோட. உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அவங்க வாசலையே வந்து எட்டி பார்த்துட்டு நிற்கிறாங்க. யாருக்காகவோ வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. இங்கே அவங்க அப்பா தான், எவ்வளோ ஜின்னா என்னங்க எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்க? யாராவது வரேன்னு சொன்னாங்களா? உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது வரேன்னு சொன்னாங்களா என்ன? அதெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் கெஸ்ட்டு எல்லோரும் வராங்களான்னு பார்த்துட்ருக்கேன். சரி இங்கே பார்த்த வேலையெல்லாம் போதும், நீ போய் அங்கே மேடையில் வந்து எல்லாம் ரெடியாக இருக்கான்னு போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அம்மாவை அனுப்பி வச்சிடுறாங்க. உங்கள் அப்பாவும் உங்களோட மேரேஜுக்கான வேலையை தான் பார்த்துட்ருக்காங்க. என்னதான் வில்லேஜாக இருந்தாலும் செம்ம கிராண்டாக உங்கள் அப்பா ரெடி பண்ணியிருக்காரு உங்கள் மேரேஜை.
அங்கே சுற்றி சொந்தக்காரங்களோட பேச்சு சவுண்டு, சிரிப்பு சவுண்டெல்லாம் கேட்குது. இங்கே ஒரு பக்கம் பார்த்தா பிபி உதறது, கெட்டி மேலே கொட்டுதுன்னு ஒரு சவுண்ட் கேட்குது. இங்கே குட்டீஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா ஐயர் வந்து மேடையில் வந்து மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. ஸோ இப்படியே இங்கே அப்படியே ஃபன்னாக ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு உங்கள் கல்யாணம். பட் உங்களுக்கு தான் இதில் துளி கூட விருப்பமே இல்லை. இப்போது இங்கே மாப்பிள்ளையும் வந்து உட்கார்றாரு. யுவன்ஷன் தான் வராரு. அவர் வந்து தலையில் வந்து ஒரு கேப் மாதிரி போட்டு ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி வந்து உட்கார்றாரு. இப்போது பாய்ஸ் 6 மெம்பர்ஸுமே வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து சேர் போட்டிருப்பாங்க. சேர் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டு மேடைக்கு முன்னாடியே உட்காடுறாங்க. இங்கே உங்கள் அப்பா தான் பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி கோமா வந்து, ஏய் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எஞ்சி வெளியே போங்கடா. அங்கிள் எதுக்குப்பா இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, கல்யாணத்துக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம், ஜஸ்ட் கூல், நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், சரியா, போய் கல்யாண வேலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுடுறாங்க. இங்கே பாய்ஸ் எல்லாம் ஒருத்தர் ஃபீஸை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு ஸ்மர்க்கோட அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல ஜின்னு எங்கே போனானே தெரில. ஜின்னு ஆளே காணும். இங்கே அடுத்தது உங்களையும் வர சொல்கிறாங்க. நீங்களும் வந்து உட்காடுறீங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க இங்கே 6 மெம்பர்ஸ் இருக்காங்க, பட் ஜின்னை மட்டும் காணும். நீங்கள் தேடுறீங்க. நீங்கள் ஜிமின் அண்ட் சங்கோக்கை தான் பார்த்துருப்பீங்க. ஜின் எங்கேங்கிற மாதிரி கேட்பீங்க. அவங்க எதுவுமே சொல்லாமல் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லாமே ஓகேங்கிற மாதிரி தம்ஸ் அப் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னத்தோ ஓகேவோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பதட்டத்தோடு உட்காந்துருக்கீங்க. சேம் அதே பதட்டத்தோடு தான் உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மாவும் வந்து அங்கே தேடிட்டு இருக்காங்க ஜின்னு எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எங்கேயுமே இல்லை. அவங்க படுக்க தேடிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஃபைனலி ஐயர் வந்து தாலி கட்ட சொல்லிடுறாங்க. இங்கே கெட்டி மேலமும் கொட்டுறாங்க. கெட்டி மேலே வந்து கொட்ட சொல்லிட்டு இப்போ தாலி எடுத்து கொடுக்குறாங்க யுவன்ஷன் கிட்ட. உங்களுக்கு அப்படியே ஷிவர் ஆகுது. நீங்கள் இந்த தாலியவே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே பாய்ஸும் அப்படியே தான் அந்த தாலியவே பார்த்துட்ருக்காங்க ஒரு மாதிரி பதட்டத்தோட. இங்கே யுவன்ஷன் அதை எடுத்து உங்கள் கழுத்தில் கட்ட வராரு. ஃபைனலி 3 நாட் போட்டுடுறாரு. இப்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. உங்கள் கழுத்தில் யுவன்ஷன் கட்டின தாலி தொங்குது. இங்கே உங்களுக்கு லிட்ரலி அழுகையே வந்துருச்சு. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. நீங்கள் அப்படியே இந்த டியர்ஸோடய நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா இங்கே யுவன்ஷன் அந்த ஃபேஸ் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பூ தோரணை மாதிரி போட்டிருந்துருப்பார் இல்லையா, அதை லைட்டாக விளக்கிட்டு உங்களை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டு அந்த ஃபேஸையே குறுன்னு பார்க்குறீங்க. அவர் இப்போது அந்த கேப்பை கழட்டிட்டு அவர் ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு. அது வந்து யுவன்ஷன் கிடையாது, அது ஜின்னு தான் அவங்க கழுத்தில் தாலி கட்டியிருப்பார். 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி அவங்களோட பாடி போஸ்டர் இருந்ததுனால உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். நீங்கள் வந்து யுவன்ஷன் நினச்சிருப்பீங்க, பட் அது யுவன்ஷன் கிடையாது, இப்போ யுவன்ஷன் தான் எங்கே போனார்னே தெரியல. ஸோ இப்போது அப்படியே உங்கள் மேரேஜ் முடியுது. நீங்கள் வந்து ஜின்னை பார்த்து ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அவர் நீங்கள் ஷாக் ஆகிறத பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைலோட அவங்களை பார்த்து ஒரு கண்ணடிக்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகி ஜின்னே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்குலாம் அவ்வளோதான் மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சிங்க. மினி இல்லை, ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் உங்கள் அப்பாவுக்கு. அவர் ஒரு மாதிரி வயர்டேஸில் ஸ்டெக் ஆகி ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே எல்லாருமே வந்து பூலாம் போட்டதுக்கப்புறமேட்டு இப்போ தான் யுவன்ஷனோட வீடு சைடேருந்து பார்க்குறாங்க. இது யுவன்ஷன் நீங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ தான் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே யுவன்ஷனோட அம்மா தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு உங்கள் அப்பா கிட்ட தான் வந்து, டே தம்பி இங்கே என்னடா நடக்குது, என் பையனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கடைசியில் உன் மச்சான் மாப்பிள்ளையாக்கி எங்களை எல்லாரும் சின்ன ஜோக்கர் ஆக்கியிருக்கியா, இது முன்னாடியே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் சொல்லிங்க, நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பேனி அப்படின்ற மாதிரி லபோதிப்போன்னு கத்துறாங்க. உங்கள் அத்தை தான். ஆக்சுவலி உங்கள் அப்பாவுக்கே இது தெரியாது. அவர்கிட்ட வந்து கேட்டால் அவர் என்னங்க சொல்லுவார், எப்படில எங்கடா அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவோட சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்குறாங்க. இங்கே உங்கள் தம்பி தான், அத்தை எதாக இருந்தாலும் அமைதியாக பேசுங்க, தேவையில்லாமல் எங்கள் அப்பா மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துனதும், இங்கே பார் இது எனக்கும் என் தம்பிக்கும் நடக்கிற பிரச்சனை, நீ இதில் இடையில வந்த அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இங்கே உங்கள் அப்பா கிட்ட தான், எங்கடா என் பையன் அப்படின்ற மாதிரி கேட்டதும், அக்கா என்னக்கா பேசுகிற நீ, எனக்குமே இது ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒன்றும் விளங்கலை, மாப்பிள்ளை எங்கே போனான்னே தெரியல, மாப்பிள்ளை ரூம்லேருந்து தானே இவன் வந்தான், எனக்கு ஒன்றுமே புரியலக்கா
அப்படின்ற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாய்ஸ் ஜின் எல்லாருமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க ஒரு ஸ்மர்க்கோட. பட் எதுவுமே சொல்லலை. இங்கே உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அம்மா கன்ஃபியூஷனாக இங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அப்போது வந்து உங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஃபோனுக்கு தான் வந்து ஒரு கால் வருது. அவங்க பார்த்தா வந்து அவங்க பையன்தான். அந்த அந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணிவிட்டு, டேய் யோஜன் எங்கடா இருக்க, யாரா யாரா உன்னை என்னடா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. அங்கே யோஜன் தான், மாம் 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 வெயிட், வை ஆர் யூ டென்ஷன், ஜஸ்ட் கூல் அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப கூலாக பேசுகிறான். இங்கே இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள எங்கே இருக்கீங்க இப்போ நீங்கள், இங்கே இங்கே என்னென்னமோ நடந்துருச்சு மாமா, அது எல்லாமே எனக்கு தெரியும். இங்கே பாருங்க மாமா, எனக்கு உங்கள் பொண்ணு மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு உங்கள் சொத்து வேணும். அதுக்காக தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஓகே சொன்னேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வேற ஒரு பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டு. இதை போய் எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா வந்து லபோதி பொண்ணு என்கிட்ட கத்துச்சு. சரி என்னடா பண்ணுறது, சரி சொத்து வரதே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நானும் ஓகே சொன்னேன். கடைசியில் வந்து ப்ரோ தான் ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தாரு. எனக்கு வந்து பணமாக அவங்க பொண்ணான்னு பார்க்கக்குள்ள எனக்கு பணம் தான் மாமா பெருசாக தெரிஞ்சுது. நான் இப்போ கொரியா போயிட்டுருக்கேன். ஸோ என்னை தேடி நீங்கள் டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. நானும் என் ஃபிகரும் இப்போ கிளம்ப போகிறோம். பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். இங்கே அவங்க யோன்சனோட அம்மாவுக்கு உங்கள் அத்தைக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. டேய் டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் அவன் ஃபோன் வச்சுட்டான். ஸோ இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடுறா தம்பி, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கல. எனக்கு உங்ககிட்ட மன்னிப்பை தவிர வேற என்ன கேட்கறதுன்னு தெரியல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த கல்யாண மண்டபத்தை விட்டு போயிடுறாங்க. இங்கே உங்கள் அப்பாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரில. அவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகி இடிஞ்சு போய் நிற்கிறாரு. இங்கே நீங்கள் தான் இங்கே சின்னையே வயோடைஸில் வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு ஜின் அதை நோட் பண்ணுறாரு. என்னடி அப்படியே வாயை பொழுது சைட் அடிக்கிறேன், நான் ஹேண்ட்ஸம்னு எனக்கு தெரியும், அதுக்காக இப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஷையாகுதா இல்லையா? ஐயே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணீங்க, அவன் எப்படி போனா, அவன் அப்படி போகிற ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா, அது அவனை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணும். அவனை விட்டு கொடுத்துட்டு போயிட்டான். என்ன பணம் கொடுத்தீங்களா, அவங்களுக்கு பணம் கொடுத்து என்ன விலை கொடுத்து வாங்கினீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவமாக கேட்குறீங்க. எச்சி அப்பெல்லாம் கிடையாது, அப்புறம் என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் கேட்குறீங்க. அவசியம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமா? ஆமாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், இல்லைன்னா என் தலையை வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னதுமே ஜின் அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி இப்போது அந்த ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். இப்போ ஜின் மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளே வந்திருப்பாங்களா, உள்ளே வந்த வேகம் இங்கே ஜின்னு தான் கோவத்தில் வந்து யோன்சனை அடிக்கலான்ட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி முதல் நாள் நைட்டே வந்து இவனுக்கு வந்து வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க, இந்த மாதிரி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எங்கேயாவது ஓடி போயிடுன்னு. ஆனால் அவளை சொல்லி கேட்காம இவன் வந்து தைரியமாக வந்து உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அடிக்கலான்ட்டு போவார். அதுக்குள்ளே வந்து இங்கே தேவங்கும் ஜேகேவும் தான், ப்ரோ 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 ஏன் ப்ரோ எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற, இவெல்லாம் அந்த அளவுக்கு வரது கிடையாது, சப்ப பையன் ப்ரோ, இவனுக்கு இந்த ரூட்லாம் சரியில்லை, இவனுக்கு வேறு ரூட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இங்கே யோன்சனுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. பாஸ்போர்ட் எடுத்து வச்சு இங்கே வந்து கொரியாவில் இருக்கிற பெனிஃபிட் சொல்லி அங்கேயே ஒரு நல்ல வேலையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபீல்டில் இருக்கிற ஒரு நல்ல வேலை, நல்ல ஒரு சேலரியோடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னதுமே யோன்சன் வந்து அவனுக்கு வந்து பிரைட் ஆகிடுச்சு ஃபேஸே. அவ்வளோதானே ப்ரோ, எனக்கு இந்த கல்யாணம்லாம் விருப்பமே கிடையாது, எனக்கு அவ்வளோலாம் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி இங்கே சொன்னது ஜின் வந்து யோன்சனை பார்த்து மறைக்கிறாரு. சாரி ப்ரோ, என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு தானே அவங்க ரொம்ப க்ளோஸ், உங்கள் அக்கா பொண்ணு வேறு, நீங்களே கட்டிக்குங்க, வயசில் பெரியவர், விருப்பப்பட்டு கேட்குறீங்க, நான் என்ன பண்ண முடியும், நீங்களே உங்கள் அக்கா பொண்ணு எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டிருந்த வேட்டி ஷர்ட்டெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு அவன் கிளம்பியிருப்பான். இதுதான் நடந்திருக்கும். இதை சொன்னதும் நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க.
பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஓகே, அந்த பொறுக்கி என் லைஃப்பை விட்டு போனாலே போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போது நீங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் நிம்மதியாக வந்து பார்க்குறீங்களா? இப்போ வந்து ஜின்னு தான் என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்று கூட கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே கிடையாது. எனக்கு கல்யாணம் நிற்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் இல்லை. கொழுப்பு பார்க்குறேன்டி எத்தனை நாளைக்கு இப்படி பேசுகிறேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இங்கே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் தான், சரிப்பா இப்போ என்ன ஆகி போச்சுன்னு இப்படி சோகமாக நிற்கிற? கல்யாணமா நின்று போச்சு. என்னதான் இருந்தாலும் அவனும் நம்ம வீட்டு பையன் தானே. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆளுக்காலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி தம்பி தானே, சொந்தத்துக்குள்ளே தானே பொண்ணு கொடுத்துருக்க. நம்ம எப்போ நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு இப்படி முறுக்கிட்டு நிற்கிறதெல்லாம் நல்லதுக்குள்ள பார்த்துக்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். பகையா பொண்ணான்னு வந்தால் பொண்ணு தான் முக்கியம். இவன் பொண்ணை பாரு. எதுக்கு இன்னும் அந்த கோவத்தை மனசில் வச்சிட்டு இருக்க? பையனை பார்க்கவும் நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. எங்கே போயிட போகிறா? ஒன்றரை வீட்டுக்குள்ளே உன் பொண்ணு உன்கிட்ட தானே இருக்க போகிறா. மனசில் எதுவும் வச்சுக்காம பெரிய மனசு பண்ணி வந்து பொண்ணியும் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே உங்கள் அம்மா தான் ரொம்ப குஷியில் வராங்க. இங்கே உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை பார்த்ததும் இல்லைங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணு தானுங்க, சந்தோஷம் வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்புலேயே வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. இங்கே மாமா என்ன மாமா சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க, நல்லா சிரிச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஐயோ மாமா இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்கன்னு சொல்லி உங்கள் அப்பா டார்ச்சர் பண்ணுறாரு ஜின்னு. அவருக்கெல்லாம் கடுப்பாகுது. பட் இருந்தாலும் வந்து அவரால் அங்கே எதுவுமே பேச முடியல. ஸோ இப்படியே அங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு பெரியவங்க கல்லையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஃபுட் அதாவது சாப்பிட்ற இடத்துக்கு தான் அது என்ன சொல்லுவாங்க, பந்தி ஆமாம் மறந்துட்டேன் நான். கல்யாண பந்திக்கு போகிறீங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து காலையிலேருந்து சாப்பிட்ருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் ஜின்னையும் கூட்டிகிட்டு இங்கே பாய்ஸ் எல்லாம் போகிறாங்க. பாய்ஸ் தான் பரிமாறுறதே. அவங்க வந்து சாம்பார் அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவங்க எல்லாருமே வேஷ்டி ஷர்ட்டில் தானே இருக்காங்க. அந்த வேஷ்டியெல்லாம் எடுத்து மடித்து கட்டிக்கிட்டு அவங்க சாப்பாட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணுமா இங்கே இந்தாங்க இது வச்சுக்கோங்க அது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. அவங்க ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே 6 பேரையும் பார்க்குற ஏன்னா இவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க இல்லையா. 6 பேரும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்காங்க, நல்ல பையனாகவும் தெரியுறாங்கும்போது எல்லோரும் மெம்பர்ஸை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே உங்களுக்கும் வைக்கிறாங்க, ஜின்னுக்கும் வைக்கிறாங்க. இங்கே நீங்களா ஜின்னு வந்து அதான் கல்யாணம் நடந்துருச்சுல, உங்களுக்கு வந்து யோன்ஷன் கூட கல்யாணம் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் நினச்சதை நடந்துருச்சு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆனாலும் வந்து நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் பிஹேவ் பண்ணுறீங்க, சீன் போடுறீங்க, அவரை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அவருக்கு நல்லா புரியுது உங்களுக்கு வந்து ஓகே தான் இந்த கல்யாணத்தில் அப்படின்னு சொல்லி. பட் ஆனாலும் நீங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, சீன் போடுறீங்க. பார்க்குறேன்டி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சீன் போடுறேன்னு பார்க்குறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்து ஒரு பொண்ணு வரா. சுகா வந்து சாம்பார் வாளியோட வந்திருப்பாரு ஆப்போசிட்டில். ஸோ வந்து கவனிச்சிருக்க மாட்டார். அவர் வந்து உங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணும்னு ரொம்ப ஆர்வத்தில் சர்வ் பண்ணிகிட்ருக்காரா. ஸோ அந்த ஆர்வத்தில் வந்து கவனிச்சிருக்க மாட்டார். சடனாக வந்து இந்த பொண்ணு மேலேயே கொட்டிடுறாரு சாம்பார் வாளியை. லைட்டாக தான் கொட்டியிருக்கும், ரொம்ப கொட்டியிருக்கா. இப்படி இடித்ததும் தழும்புனதும் சாம்பார் ஃபுல்லாக அந்த பொண்ணோட சாரீ தான் கட்டியிருப்பாங்க. ஒரு லைட் வெயிட் சாரீ தான். பார்க்கவே அழகாக இருக்காங்க, சிம்பிளாக இருக்காங்க, அழகாக இருக்காங்க. ஒரு ஹோம்லி லுக் கேர்ள் மாதிரி இருக்காங்க. தலை பின்னியிருக்காங்க, ஒரே ஒரு பூ வச்சுருக்காங்க, அதாவது ரோஸ் பொன்னியோன்னு வச்சுருக்காங்க. காதில் குட்டியாக ஒரு ஜிமிக்கி போட்டிருக்காங்க, ஒரே ஒரு பொட்டு, ஒரு மெலிசான செயின், கையில் 2 பேங்கிள்ஸ், ஒரு கையில் வாட்சு, அப்புறம் வந்து கையில் வந்து பர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்காங்க, லுக் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் அவங்க சாரி ஃபுல்லாக ஷிகா வந்து சாம்பார் கொட்டி விட்டுடுறாரு. அச்சோ சாரி 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 நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பயந்துட்டார் கொட்டினதும். அந்த பொண்ணு தான் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் சாரி ஏமில்லாத மிஸ்டேக், நான் தான் பார்க்காம வந்துட்டேன் சாரி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பெருந்தன்மையாக ஓகே ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் இவர் தான் வந்து இவருக்கு ஒன்றுமே மனசே கேட்கல. அங்கே சுற்றி இருக்கிறவங்க வேற என்ன தம்பி நீனு
எங்கள் ஊர் டீச்சர் அம்மா மேலே சாம்பார் ஊற்றிட்ட, பாவம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டதும் இவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. இல்லைங்க நான் தெரியாமல் தான் கொட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆல்ரெடி பதட்டத்தில் இருக்காரா. சொன்னதும் இங்கே பாய்ஸ் எல்லாம் என்னாச்சு ப்ரோ, இல்லைடா தெரியாமல் இவங்க மேலே சாம்பார் கொட்டிட்டேன். ஐயோ சிஸ்டர் சாரி சிஸ்டர், அவங்க தெரியாமல் தான் பண்ணிருப்பேன். இட்ஸ் ஓகேங்க, இட்ஸ் ஓகே, எனக்கு புரியுது, நான் தான் கவனமாக பார்த்து வந்திருக்கணும், நான் தான் பார்க்காம வந்துட்டேன், சாரி இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. போய் வாஷ்ரூம் போய் அங்கே அந்த சாரியை வந்து வாஷ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து சாம்பாரெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு வராங்க. சாரிங்க நான் வேணும்னு பண்ணலை, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த பொண்ணு நேராக உங்ககிட்ட தான் வராங்க. நீங்களும் அந்த பொண்ணு நல்லா பேசுகிறீங்க, சுகாத்தை பார்த்துருப்பாரு. அந்த பொண்ணு வந்து சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். சரிக்கா பாய், நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லி அனுப்பி வச்சுருப்பீங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே வந்து அங்கே மண்டபத்தில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, அந்த ஃபங்க்ஷன் விளையாட்டு இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. வேணுக்குனே வம்பிழுக்கிறாங்க. நீங்கள் வந்து வேணுக்குனே வந்து சின்ன வம்பிழுத்துருப்பீங்க கேம்ஸ்லலாம். பட் அவர் இருந்தாலும் சரி பரவாயில்ல அக்கா பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு தான் வரணும் இல்லையா. ஸோ இப்போ உங்கள் பாட்டி உங்கள் அம்மா தான், உங்கள் பாட்டி சொல்லி உங்கள் அம்மா தான் இப்போ ஆர்த்தி எடுக்க வருவாங்க. பட் ஆனால் வந்து உங்கள் பாட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நீ எடுக்காத பிள்ளை. என்னத்தான் சொல்கிறீங்க, நான் எடுக்காமல் இப்போ வேற யாரும் எடுப்பா, உன்னோட வீட்டுக்கார எடுக்க சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு திரும்பி நிற்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அவங்க அப்படியே உங்கள் அதாவது உங்கள் பாட்டியவும் பார்க்குறாங்க, உங்கள் அப்பாவையும் பார்க்குறாங்க. எனக்கு நான் எடுக்கணுமா, என்னால் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் திரும்பிட்டு நிற்கிறாரு. ஏன் எடுக்க முடியாது, நீ தானடா இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு கங்கன்னு கட்டிட்டு தெரிஞ்ச, இப்போ அவன் மாப்பிள்ளையாவே வீட்டுக்குள்ளே வரான், நீ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டியை சொன்னதும் அவருக்கும் வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே உங்கள் அப்பா வந்து ஜின்னை பார்க்குறாரு. ஜின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் எனக்கும் என் மாமா தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே இப்போ வந்து அவங்க வேறு வழியே இல்லாமல் வேண்டாம் வெறுப்பாக வந்து எடுத்துகிட்டு அந்த நெத்தியில் பொட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த ஆரத்தி அடிச்ச பொட்டை அதை வந்து வைக்கக்கூடிய ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வைக்கிறாங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இந்த சின்ன பசங்க சண்டை மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஆரத்திலாம் எடுத்தாச்சு. இப்போ உள்ளே வந்து நீங்களும் ஜின்னும் வந்து உங்களோட ரைட் ஃபுட்டை வச்சுட்டு உள்ளே வரீங்க. உள்ளே வந்ததும் இப்போ வந்து உங்கள் அப்பா தான் அப்படியே போயிருப்பாரு. இப்போது ஜின்னு தான் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சி, மாமா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நிறுத்துறாரு. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி என்னடா அப்படின்ற மாதிரி திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இங்கே ஜின்னு கொஞ்சம் கூட யோசிக்கல, சுற்றி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே உங்கள் அப்பா காலில் விழுந்துட்டாரு. இங்கே யாருக்குமே ஒன்றுமே புரியல. இங்கே உங்கள் அம்மா தான், டேய் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே ஜின்னு தான், அக்கா உன் உறவு எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே விட அதிகமாக எனக்கு மாமாவோட உறவும் வேணும்க்கா. நான் ஒன்று சமாதானப்படுத்தணும், ஒன்று வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக மட்டும் நான் இதை செய்யலை, வயனை கல்யாணம் பண்ணிக்கல. மாமாவும் சேர்ந்து வரணும்னு அதை நான் பண்ணேன். எனக்கு புரியுது மாமா, சின்ன வயசில் நான் பண்ணது, நான் உங்களை அசிங்கப்படுத்தினது, ஹர்ட் பண்ணது, அது எல்லாமே உங்கள் மனசில் ஆறாத காயமாக ஆகும்னு நான் சத்தியமாக யோசிக்கல மாமா. எனக்கு அப்போ தெரியல, நான் சின்ன பையன். கொஞ்சம் நினச்சி பாருங்க, என்னோட 10 வயசு வரைக்கும் என் அக்கா தான் என்னை வளர்த்தா. திடீர்னு அவளை என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனால் என் மனநிலைமை எப்படி இருக்கும், அதையும் நீங்கள் யோசிக்கணும்ல மாமா. ஆனால் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மாமா. என்னை வந்து என் மேலே கோவப்படுங்க, ஆனால் என்னை வெறுத்து மட்டும் ஒதுக்கிடாதீங்க. எனக்கு என் அக்கா மட்டும் இல்லை, நீங்களும் வேணும் அப்படின்ற மாதிரி ஜின்னு வந்து காலில் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. கொஞ்சம் எமோஷ்னலாக பேசினதும் அவங்க அப்பாவும் அப்படியே மெல்ட் ஆகிட்டாரு. ஆக்சுவலி இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கணும். பட் வந்து ஒரு சின்ன பையன் இப்பெல்லாம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் யோசிக்குது. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. மாப்பிள்ளை என்ன நீங்கள் என் காலெல்லாம் வந்துட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி விடுறாங்க. இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேஸோடு இப்போது வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க, இன்க்ளூடிங் யூ. நீங்கள் கூட தான். இல்லை மாமா, இதுக்கு நான் டிசர்வ் தான், என்னை மன்னிச்சிருங்க, சத்தியமாக என்ன அப்படி பண்ண மாட்டேன் மாமா. ஐயோ இல்லை இல்லை மாப்பிள்ள, என் மேலேயும் தான் தப்பு இருக்குது. நான் தான் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சும் ஒத்துக்க மனசு இல்லாமல் இந்த வீணாக போன ஈகோ தூக்கிக்கிட்டு நான் தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன். என் மேலே தான் தப்பு. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. இத்தனை வருஷமாக வளர்த்த பொண்ணு மேலே எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற பாசமும் உரிமையும் அது இல்லைங்கும் போது வர கோவமும் நியாயம்தான். நான் தான் அதை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன்.
நீதான் மாப்பிள்ளை என்னை மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் ஆகி இப்போ வந்து எல்லாருமே ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அப்படியே பாய்ஸ் எல்லாமே உங்கள் ஜின், அப்புறம் உங்கள் தம்பி ஜீவன், அப்புறம் உங்கள் அப்பா, எல்லாருமே உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அந்த சிரிக்கிற சவுண்ட் உங்கள் வீடு ஃபுல்லாகவே அப்படியே நிறைஞ்சிருக்கு. இப்போது உங்கள் அம்மா தான் உங்களை வந்து வீட்டுக்குள்ளே ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷப் ஆக வச்சு உங்களை வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா எதுக்குமா இதெல்லாம் பண்ணுற? எப்படி நீ ரெடி பண்ணாலும் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்க? என்னடி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கோவமா உங்களை பார்க்குறாங்க. என்ன சொல்லணும்? எனக்கு கேட்ட இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணீங்க. எனக்கு உன் தம்பியை சுத்தமாக பிடிக்கல. நான் சொன்னது தான். எனக்கும் உன் தம்பிக்கும் எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உங்கள் அம்மாவுக்கு சரியான டென்ஷனு. உங்களை ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ சேட்டை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளவோ திட்டிருக்கீங்க, எதிர்த்து பேசியிருக்கீங்க, கோவப்பட்டிருக்கீங்க. அப்போல்லாம் உங்கள் அம்மா உங்களை கோவப்பட்டு கூட பேச மாட்டாங்க. ஏன் ஒய்யன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க கை நீட்டி அடித்ததும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காகி உங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. என்னடி பேசிகிட்ருக்க? என்ன பேசிகிட்ருக்க? பாரு ஒய்யன், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் தம்பி எங்க நான் வர சொன்னேன். என்ன நீ வர சொன்னியோ? ஆமாண்டி, நான் தான் வர சொன்னேன். என்ன நினச்சிட்டு இருக்க? அவன் என்ன அப்படியே உன் அழகில் மயங்கி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு நினச்சியா? இல்லை, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எனக்கு நீயா என் தம்பியான்னு கேட்டா நான் ஃபர்ஸ்ட் என் தம்பியை தான் சொல்லுவேன். என்னதான் இருந்தாலும் அவன் தாண்டி என்னோட மொத்த பிள்ளை. அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, என் தம்பி என்ன சொல்றானோ அதை கேட்டு அமைதியா அவ விருப்பப்படி நடந்துக்கிற. ஏதாச்சும் பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு உங்களை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்கள் அம்மா பார்த்துட்ருக்கீங்க. என்னவ இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தவ திடீர்னு அரண்மனை அன்சிகா மாதிரி கத்துறா. எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம், எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா தான் எங்கள் ஜின் எல்லாரையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஜின் வந்து உங்கள் ரூமில் இருக்கார், அதாவது உங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து இங்கே கீழே ஒரு ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெடியான ரூமில். ஸோ இப்போ உங்கள் அம்மா தான் இங்கே மேலே வந்து பாய்ஸ்லாம் வந்து உட்காந்து பேசி சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் அம்மா தான் மேலே வராங்க. என்னப்பா சாப்பிட்டாச்சா எல்லாரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சாப்பிட்டாச்சுக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஒரு டிக்கெட்டை மட்டும் காணும். யாருன்னு பார்த்தா அது சுகா. எங்கடா அப்படின்னு பார்த்தா தனியாக ஒரு ஓரமாக நின்று நிலாவை ரசிச்சிட்ருக்காரு. என்னடா இது அதிசயமாக இருக்குது, இந்த பொண்ணுக்குட்டி இப்படிலாம் பண்ணாதே அப்படின்ற மாதிரி இங்கே ஜேகே தான் சொல்லியிருப்பாரு. இங்கே அவங்க அம்மா தான் சிரிச்சுக்கிட்டு என்னாச்சுடா, ஏன் அவன் போய் இப்படி தனியாக நிற்கிறான்? ஐயோ அக்கா, ப்ரோ கல்யாணத்துலேருந்து வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்காரு. என்னடா சொல்கிற? ஆமாம், ஆக்சுவலி அங்கே ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி எங்கள் பாய்ஸ் எல்லாம் கூடி இங்கே வந்து ரகசியம் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து இடித்து சாம்பார் கொட்டின அந்த விஷயத்த தான் சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு, என்னடா சொல்கிற? ஆமாக்கா, அவங்க யாருன்னே தெரியல, ஆனால் அவங்க மேலே சாம்பார் கொட்டிட்டோமே ப்ரோ ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த பொண்ணு கூட ஓகே பரவாயில்ல, என் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு போயிடுச்சு, இவர் தான் உட்காந்து இப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே உங்கள் அம்மா வந்து சுகாவை பார்க்குறாங்க. டேய், அவனை பார்த்தா ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அப்படியே தெரியுது, அப்படிதான் தெரியுது, நீங்கள் வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பாய்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஆமாம், சுகாந்த் வந்து மூணை பார்த்துட்டு சிரிச்சிட்டு நிற்கிறாரு. இங்கே மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை பார்த்து சிரிக்கிறாங்க. பா என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 மெம்பர்ஸும் ப்ளஸ் உங்கள் அம்மா 6 பேருமே வந்து சுகாவுக்கு பின்னாடி போய் நிற்கிறாங்க. அது எதுவுமே தெரியாமல் சுகா வந்து நிலாவை பார்த்து பல்ல காமிச்சிட்டு நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா தான் செஞ்சதும் அக்கா எப்போ வந்தீங்க? நீ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன் அப்படின்னு
காமெடி ஓடுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த நிலாவை பார்க்குறாங்க. அது ஐயோ சாரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன விஷயம்? ஆமா, யார் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இங்கே சுகாட்ட கேட்டதுமே அவர் ஒரு மாதிரி ஷாக்கிங்காக உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைக்கா, தெரியும், சொல்லு, யார் அந்த பொண்ணு? உனக்கு பிடிச்சிருக்குன்னா சொல்லு, மாமா கிட்ட சொல்லி உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே சுகா தான் ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கிறாரு. நீ சொல்கிற ஒன்றும் இல்லைங்கிறதுலையே இதுவும் இருக்குன்னு சொல்லுதே, என்ன விஷயம் சொல்லு சுகா, அக்கா கிட்ட தானே சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதும், அது பிடிச்சிருக்கு தான், ஆனால் அந்த பொண்ணை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலையே. உன்னை பிடிக்காம யாராவது இருப்பாங்களா சொல்லு அப்படின்ற மாதிரி. சரி, பொண்ணோட ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கியா, யார் என்னன்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு யாருன்னெலாம் தெரில, இன்னும் சொல்லப்போனால் அந்த பொண்ணோட பேர் கூட தெரில, ஆனால் ஒவ்வொருக்காரங்க சொன்னாங்க அவங்க வந்து டீச்சராமே அப்படின்ற மாதிரி. ஓ டீச்சரா? எங்கள் ஊரில் ஒரு 2-3 டீச்சர் இருக்காங்க, நீ யாரை சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, அது இதோ இந்த பொண்ணு தான்க்கா அப்படின்ற மாதிரி சொன்னதும், இங்கே உங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க, உங்களோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறுது. என்ன இந்த பொண்ணா? இந்த பொண்ணையும் உனக்கு பிடிச்சிருக்கு? ஆமாக்கா, ஏன் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? அது வந்து சுகா, இந்த பொண்ணு உனக்கு வேணாமே. ஏன்க்கா, என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க? இல்லைப்பா, அது வந்து இந்த பொண்ணு உனக்கு வேணாம், உனக்கு செட் ஆகாது, நீ வேற ஏதாவது. இல்லைக்கா, எனக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி என்ன பிரச்சனை, ஏன் செட் ஆகாது? அந்த பொண்ணை பார்த்தாலும் அப்படியெல்லாம் எதுவும் கெட்ட பொண்ணு மாதிரிலாம் தெரியல, ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஐயோ, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், ரொம்ப தங்கமான பொண்ணு தான், ஆனாலும் உனக்கு அது செட் ஆகாது சுகா. ஏங்க அப்படி சொல்கிறேன்? ஆக்சுவலாக நான் அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. என்ன, அந்த பொண்ணு கமிட்டடா? ஆமாம், ஆனால் இப்போ அந்த பையன் இல்லை. என்னக்கா சொல்கிறேன், எனக்கு புரியல. ஆக்சுவலி அந்த பொண்ணு ஊர்லேயே ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு, வேற ஒரு ஜாதி பையனை. அது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி 2 பேரையும் பிரித்து வச்சுட்டாங்க. அந்த பையன் பயத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுலேருந்து அந்த பொண்ணு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயம் நடந்து 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இன்னமும் அந்த பொண்ணு கல்யாணம் வேணாம், எனக்கு யாரும் வேணான்னு சொல்லிட்டு அந்த பையனையும் நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கா. அவங்க அப்பா அம்மாட்ட கூட பேச மாட்டா, தனியாக தான் இருப்பா. ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அமைதியானவ. ஒயன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒயனோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட கூட பிறந்த தங்கச்சி, கூட பிறந்த அக்கா தான் அவ. எனக்குமே அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன, இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சுன்னு வருத்தம் தான். சுகா அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்கள் அம்மாவை சேடாக பார்க்குறாங்க. இங்கே உங்கள் அம்மா தான் சுகாவோட ஜிக்ஸில் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி, கவலைப்படாதடா, உன் நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணாவே கிடைப்பா, வருத்தப்படாத என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே அவங்க கீழே போகிறாங்க. இங்கே சுகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி சேடாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ அங்கே கட் பண்ணால் இப்போ வந்து டைமும் வந்துருச்சு, உங்களை உள்ளே அனுப்புகிற டைமும் வந்துச்சு. உங்கள் கையில் உங்கள் அம்மா வந்து பால் சம்பளம் கொடுத்து மிரட்டி உள்ளே அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்புலே எனக்கு தெரியும் மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பால் சம்பளம் வாங்கிட்டு விறுவிறுன்னு மேலே போகிறீங்க. மேலே போய் உள்ளே போயிட்டு தாழ்பால் போட்ட ஜின் வந்து பெட்டிலே அப்படியே உட்காந்துருக்காரு. உங்களை பார்த்து விங்க் பண்ணுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு அந்த பால் சம்பு எடுத்துகிட்டு வந்து தொப்புன்னு வந்து டேபிள் மேலே வைக்கிறீங்க. ஏய் என்ன, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே இப்படி தான் வருவியா? நான் அப்படி தான் வருவேன். என்ன நினச்சிட்ருக்க நீ? என்னன்னா என்னை விருப்பமே இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க. உங்கள் அக்கா என்னன்னா என் விருப்பமே இல்லாமல் உங்க கூட சேர்ந்து வாழன்னு சொல்கிற. என்ன நினச்சிட்ருக்கீங்க? இது என்னோட லைஃப், நான் தான் டிசைட் பண்ணுவேன். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன ஆட்டி வைக்கிற பொம்மைன்னு நினச்சிங்களா அப்படின்ற மாதிரி வந்ததும் வராதமா தபதுபன்னு கத்துறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஏய் இதுக்கடி இப்போ வந்ததும் வராதமா இப்படி கத்துற
அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து க்ளோஸாக அணைச்சிருப்பாரு. அவரோட லேப்பில் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சடனாக ஃப்ளெஞ்ச் ஆகி ஜின்னை வந்து பேக் சைட் திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் ஃப்ரண்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் ஜின் வந்து உங்களுக்கு பிடிச்ச டைட்டாக ஹக் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. என்ன பண்ணுற, என்னை விட, எதுக்கடி இப்படி கத்துற? ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே வரும்போது இப்படி தான் கத்துவாங்களா? ஏண்டி புருஷன்கிட்ட சாஃப்டாக நடந்துக்கணும், ஸ்வீட்டாக பேசணும்லாம் தெரியாதா? ஏய், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஃபர்ஸ்ட் என்னை விடு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நெளியறீங்க. பரவாயில்ல செல்லம், மாமா உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே கடுப்பாயிட்டு சின்ன விட்டுட்டு எழுந்து அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. ஏய், யாருக்கு மாமா? நீ எனக்கு மாமாவா? நீலாம் ஒன்று எனக்கு மாமா கிடையாது. ஆமாண்டி, நான் எனக்கு மாமா மட்டும் கிடையாது, புருஷன், உன்னோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் விரலை பிடிச்சிக்கிட்டு, அதாவது உங்களோட இந்த பாயிண்ட் பண்ணுற ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வந்து அவரோட பாயிண்ட் பண்ணுற ஃபிங்கரை வச்சு லாக் பண்ணி பிடிச்சிட்டு சொல்கிறாரு. அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உதறி விட்டுட்டு, என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏய், என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் நினச்சேன்னு வச்சுக்கேன். செல்லம், உனக்கு தான் மாமா பற்றி தெரியல. என் மாமா பெத்த மொக்க பொண்ணே, உன்னை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏய், யார் மக்கு? நமக்கா நீதாண்டி மக்கு. கேள்விப்பட்டு 10th ஸ்டாண்டர்ட்லாம் மணி கொடுத்து தான் பாஸ் ஆனியாமே. என்ன, யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. அப்படியா? நீ அப்படிதான் பாஸ் ஆனேன்னு என் மாமா சொன்னார். இல்லை, எனக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் ஏதாவது ஞாபகத்தில் உளறி இருப்பார், ஜீவனுக்காக ஃபீஸ் கட்டியிருப்பார். எனக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை, நல்லா படித்து எழுதி தான் பாஸ் ஆனேன். எது அந்த ஜஸ்ட் பாஸா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதை பற்றி நீ பேசாத, உனக்கு என்னதுலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திட்டுறீங்க. சரிடி, இப்போ எதுக்கு இப்படி பொங்குற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வர்றாரு. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே கிட்ட வர வரவில்லைன்னு வச்சுக்காது. இப்போ எனக்கெல்லாம் ஒன்று பிடிக்காது, நான் ஓகே சொல்லாமல் கிட்ட வரவில்லைன்னு வச்சுக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரண்ட்டில் நடந்து வந்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் பேக்வேர்டில் போயிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது சின்ன பார்க்க. அவர் உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து அவர் ஃபிங்கர் வச்சு டேப் அடிக்கிறாரு. இங்கே அப்படின்ற மாதிரி கையை வச்சுக்கிறீங்க. லூஸு, நான் உன் விருப்பம் இல்லாமல் ஒன்று டச் கூட பண்ண மாட்டேன், ஆனால் அதுக்காக உன்னை தொடாமலே இருந்துட மாட்டேன், சரியா? நீ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நீ பொண்டாட்டிடி, என்னோட ரைட்ஸை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஜுவல்ஸு, உங்களோட கையில் போட்டிருக்க, உங்கள் பாடியில் போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாரு. அவரே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் தலையவும் அவுத்து விட்டுட்டு ஒரு ஹை பன் போட்டு விடுறாரு. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. காலையிலேருந்து நின்று டயர்டாக இருப்பேன், படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை படுக்க சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்க பேர்ந்த மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு பிளாங்கெட்லாம் போற்றி விட்டுட்டு அவரும் ஆப்போசிட் சைட் படுத்துக்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் ப்ரீத்தே வருது, பட் இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே படுத்துருக்கீங்க. ஓகேடா, இந்த பாட்டு நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபைனல் ஷாட் தான். இதோட இந்த எஃப்எஃப் முடிஞ்சிடும். ஃபைனலி நான் ஒரு எஃப்எஃப் ஒரு 5 ஷாட் முடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஷாட் ஜோன் வருமானு தெரியல, ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஹோமீஸ், அன்னியோ.